டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. செகண்டு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ். ஹேர் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அப்புறம் ஹேரோட டென்சிட்டியை தீர்மானிக்கிறது அயன். ஸோ இதில் எது டெஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு முடி கொட்டும். தேர்டு, உங்களோட ஹேர் ஸ்டைலிங் ப்ராக்டிசஸ். நீங்கள் பிரைடிங் போடுவீங்களோ, போனிடெயில் போடுறீங்களோ, இல்லை ஹேர் டை பண்ணுறீங்களோ, எல்லாமே உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸை டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு தைராய்டு டிஸார்டர்ஸ். செகண்டு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோபேஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமே ஹேர் ஃபாலிகல்ஸை டேமேஜ் பண்ணும், விச் ரிசல்ட்டிங் இன் அகைன் ஹேர் ஃபால். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ். மெயினாக பியூபர்ட்டி அப்போது ஆண்ட்ரோஜென்ஸுங்கிற ஒரு ஹார்மோனல் லெவல் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களோட ஹேரோட டென்சிட்டி கம்மியாகும், விச் ரிசல்ட்ஸ் இன் அகைன் ஹேர் ஃபால். நெக்ஸ்ட்டு யங் அடலசன்ட் ஃபீமேல்ஸ்க்கு, அதாவது கேர்ள்ஸ்க்கு பிசிஓஎஸ்ன்னு கண்டிஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ அப்போ இருக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஜெனடிக்ஸ். மெயினாக உங்கள் அப்பாவிலையோ இல்லை உங்கள் அம்மாவிலையோ யாருக்காவது சிக்னிஃபிகண்ட்டாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. உஷார் மக்களே. ஹேர் ஃபால் பற்றின டவுட்ஸ் எதுனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெமெடியோட மீட் பண்ணுறேன்.